நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஓஹோ இதுவா காரணம்? என்னது என்ன கண்டுபிடிச்சுக்க நம்மளுக்கு என்ன காரணத்தை முகத்தை காமியா என்ன நல்லா பாத்துக்குமா அப்படி சுத்திக்கமா இங்க வா இங்க வா இதெல்லாம் ஒரு ஜென்மம், இதெல்லாம் ஒரு பொழப்பு. உன்னை அவ அடிக்க கூடாது. அவ வெட்டி கட்டிய வச்சு கொளுத்தி சாம்பல் ஆக்கி இந்த சாம்பல் கூட யாரு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு கடல்ல போய் காசுடா கம்மியாச்சு. ஏன் நீ என்ன காரணத்தை கண்டுபிடிச்ச? ஏண்டா அவன் என்னன்னா அவன் கனவு கண்டு மோகத்துக்காக ஏங்கி கலகிறான். ஏண்டா ஒரு மனைவிக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷம் என்ன? அப்பேற்பட்ட சந்தோஷம் கொடுக்காம நான் போவேன், நான் சாப்பிடுவேன், நான் படுப்பேன், ஆனா ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஏன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன். போய் சாப்பிடுவேன், படுப்பேன், ஒண்ணு கூட்ட அடிச்சிருவோம் 3 மணிக்கு மேல. அதான் அவ எந்த தடியை அது ஒண்ணு நீ தப்பா நினைச்சுக்காத. கல்யாண நேரத்துல வந்து எனக்கு ஒரு மாதிரியா பூச்ச சுபாவமா இருக்குது. கொண்டாடி பக்கத்துல போய் நல்லா தான் படுப்பேன். 3 மணிக்கு அப்புறம் என்ன ஆகுது ஏதாவது தெரியல. அது மட்டும் ஒண்ணுக்கு புடிங்க நடி தங்காச்சும் 3 மணிக்கு அப்புறம் தடி எடுத்து தெருவா சுத்துறான். நான் இன்னும் பண்ணேன் போது எங்க தெருவுல ஆராயக்கான்னு ஒரு அக்கா அந்த அக்காவை கூட்டு ஆராயக்கா என்ன பண்ணது எது பண்ணது தெரியல. கல்யாணம் பண்ணி வந்து 3 மணிக்கு அப்புறம் என் முன்னாடி தேர்வா தோத்துறா தடி எடுத்து ஏன்டா எப்படிடா எதுக்குடான்னு கேட்டு நான் சொன்னா இதே மாதிரி தான் ஒண்ணு கூட்ட அடிச்சிருவா அவன் மட்டும் தடி எடுத்து தோத்துவான்னா. அதுக்கு அது என்ன சொல்லிச்சு, ஆடா பொண்டாட்டிய பக்கத்துல வைக்க தெரியாத பொட்டை, ஆடா பொண்டாட்டிய கட்டுக்குள்ள வைக்க தெரியாத பொட்டை,